ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். இது ஆல் அரவுண்ட் ஸ்போர்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தவிர மிச்சம் இருக்கிற மற்ற ஸ்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா தகவல்கள் அண்ட் ரீசெண்ட் அப்டேட்ஸை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. அதற்காக தான் நானுமே வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நியூஸாவே இந்தியன் சூப்பர் லீக் சீசன் 10 ஐஎஸ்எல் 2023-24 சீசன் அப்படிங்கிறது இப்போதைக்கு கடைசி கட்டத்தை எட்டி இருக்கு. அந்த வகையில் பிளே ஆஃப் போட்டிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி சென்னை எஃப்சி அண்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி எலிமினேட்டர்ல தோத்து வெளியேறி இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அண்ட் இப்போ அதை தொடர்ந்து செமிஃபைனல் மேட்சஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதுல செமிஃபைனல்ல லெக் 1 அப்படிங்கிறது 2 செமிஃபைனல்லுமே முடிஞ்சிருச்சு. செமிஃபைனல் 1ஓட ஃபர்ஸ்ட் லெக்கை பொறுத்த வரைக்கும் ஏடிகே மோகன் பகான் அண்ட் ஒடிசா மோதி இருந்தாங்க. இது ஒடிசாவோட ஹோம் வென்யூ நடந்துருந்துச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2-1 அப்படின்னு சொல்லி ஒடிசா லீட் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஏடிகே மோகன் பகானோட ஹோம்லயுமே செமிஃபைனலோட செகண்ட் லெக் நடக்கும். ஸோ 2 மேட்சோட அக்ரிகேட்டட் ஸ்கோர் தான் ரிசல்ட்டா அங்க இருக்கும். மேபி அங்க பார்த்தீங்கன்னா ஏடிகே மோகன் பகான் 3-1 அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணாங்கன்னா ஒரு கோல் வித்தியாசத்துல ஏடிகே மோகன் பகான் ஸோ அப்படியே ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி ஒடிஷா ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம் யாரு போக போறாங்க செமிஃபைனல் 1ல இருந்து ஃபைனலுக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி செமிஃபைனல் 2ஓட ஃபர்ஸ்ட் லெக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோவாவோட ஹோம் வென்யூல நடந்துருந்துச்சு. எஃப்சி கோவா விஸ் மும்பை சிட்டி எஃப்சி மேட்ச் தான் இது. ஃபர்ஸ்ட் கோவா ஹோம் டீம் லீடு எடுத்திருந்தாலும் அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான கம்பேக்கை கொடுத்து மும்பை சிட்டி எஃப்சி 3-2 அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்சை முடிச்சிருப்பாங்க. அடுத்ததா மும்பையோட ஹோம்ல நடக்கும். ஸோ அங்க அடிக்கிற கோல் ஸ்கோரை வச்சு தான் அக்ரிகேட் பண்ணி யாரு ஃபைனலுக்கு போக போறாங்க அப்படிங்கிறது முடிவாகும். அந்த வகையில் கூடிய சீக்கிரம் செமிஃபைனலோட செகண்ட் லெக் 2மே நடக்க போகுது. ஸோ அதற்கான அப்டேட்டை அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாகவும் ஒரு ஐஎஸ்எல் நியூஸ் இருக்கு. இந்தியன் சூப்பர் லீக் சீசன் 10ல கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி 5வது டீமா பிளே ஆஃப்க்குள்ள குவாலிஃபை ஆகி இருந்தாலும் எலிமினேட்டர்ல தோத்து வெளியே இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி அவங்களோட ஹெட் கோச்சை நீக்கி இருக்காங்க. மியூச்சுவலி பார்ட்டட் வேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பரஸ்பரம் 2 பேரும் பேசி பிரிஞ்சுட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவான் அப்படிங்கிற இந்த ஹெட் கோச்சை 2021ல சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க கேரளா பிளாஸ்டர்ஸ். ஸோ அந்த மேனேஜர் 2021ல இருந்து சூப்பராகவே கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியை வழிநடத்தியிருக்காரு. அண்ட் தொடர்ந்து 3 டைம் பிளே ஆஃப்ஸுக்குமே கூட்டு வந்திருக்காரு. அண்ட் ஒரு டைம் 2022 சீசன்ல பார்த்தீங்கன்னா அதிகமான கோல் ஸ்கோர் அடிக்க வச்சிருந்தாரு கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியை. அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க வச்சிருந்தாரு. ஸோ அப்படிலாம் இருந்தும் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க ஆர்சிபி மாதிரி தான். அவங்களால அந்த கப் அப்படிங்கறத தொட முடியாமலே தான் இருந்துட்டு இருக்கு. சோ அந்த டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது இந்த கோச் கிட்டயுமே அவங்க பார்த்திருக்காங்க. சோ அதனால இப்போ அவரையும் நீக்கி இருக்காங்க. அடுத்ததா எந்த கோச்சை அப்பாயின்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் கண்டிப்பா வரும். அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபுட்பால்ல இருந்து அப்படியே அத்லெட்டிக் பக்கமாக போவோம். ஸோ துபாயில் பார்த்தீங்கன்னா அண்டர் 20 ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2024 அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதில் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மெடல் சாலியை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் டாப்ல இருக்காங்க. மெடல் சாலியை பொறுத்த வரைக்கும் இந்தியா மெடல் சாலியில் டேபிளில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. இது வரைக்கும் 5 கோல்டு 5 சில்வர் 3 பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து சைனா, உஸ்பெகிஸ்தான், கொரியா, கட்டார் மாதிரியான நாடுகளும் இருக்காங்க. ஸோ இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த அண்டர் 20 ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கு. சீனியர்லையும் இதே அளவுக்கு பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அடுத்தது அப்படியே ஆர்ச்சரி பக்கமாக மூவ் ஆகுவோம். ஆர்ச்சரி வேர்ல்டு கப் 2024 ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது இப்போதைக்கு ஷாங்காயில் நடந்துட்டு இருக்கு. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் டீம், சிங்கிள்ஸ், மிக்ஸ்டு டீம் அண்ட் ரீகர்வ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு செமிஃபைனல், குவார்டர் ஃபைனல் அப்படிங்கிறத ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஃபைனலுக்குமே குவாலிஃபை இருக்காங்க. யார் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன். ஸோ அந்த வகையில் இந்தியன் உமன் அண்ட் மென் காம்பவுண்ட் டீம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபைனல் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ மென் காம்பவுண்ட் டீம் செமிஃபைனலை பொறுத்த வரைக்கும் சவுத் கொரியாவை பீட் பண்ணிட்டு ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. உமன் காம்பவுண்ட் டீம் ஈஸ்டோனியாவை செமிஃபைனல்ல பீட் பண்ணி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. சோ ஃபைனல் அப்படிங்கிறது இன்னைக்கு மற்றும் நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து மென்ஸ் அண்ட் உமன்ஸ் மிக்ஸ்டு டீம் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் கேட்டகரியின் கீழ் சோ அவங்களுமே ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஃபைனல்ல ஈஸ்டோனியா கூட மோத போறாங்க. சோ அதுவும் நாளைக்கு நடக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து இந்தியா மென்ஸ் ரீகர்வ் டீம் பாத்தீங்கன்னா அவங்களும் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அவங்க ஃபைனல்ல சவுத் கொரியாவை எதிர்கொள்ள போறாங்க. சோ வின் பண்ணி மெடலை தூக்குவாங்களா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். அண்ட் அதை தொடர்ந்து காம்பவுண்ட் மிக்ஸ்டு டீம் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜோதி வெனம் அண்ட் அபிஷேக் வர்மா ஸோ இப்போதைக்கு ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகி போயிருக்காங்க. அண்ட் கூடவே ரீகர்வ் மிக்ஸ்டு டீமை பொறுத்த வரைக்கும் அன்கித் அண்ட் தீரஜ் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மெடலுக்காக போட்டி போட போறாங்க.
ஆர்ச்சரி அப்டேட்ல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்தியாவோட ஆர்ச்சரி குயின் அப்படின்னு கருதப்படுற தீபிகா குமாரி வந்து பாத்தீங்கன்னா ரீகர்வ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கம்பேக்கை கொடுத்து இப்போதைக்கு செமிக்கு என்ட்ரி ஆயிருக்காங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்தும் ஒரு பதக்கம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு தெரிய வருது. சோ ஃப்ரெண்ட்ஸ், லைக் மதர் லைக் டாட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த வகையில இந்தியாவுல நேஷனல் ரெக்கார்டு ஹை ஜம்ப்ல ஹோல்ட் பண்றது சஹானா குமாரி அவங்க தான். சோ அவங்களோட பொண்ணு இப்போ அண்டர் 20 ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. சோ இது கண்டிப்பா அந்த ஃபேமிலிக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கே பெருமைக்குரிய விஷயமா தான் கருதப்படுது. சோ அடுத்ததா பாரிஸ் ஒலிம்பிக் 2024க்கு குவாலிஃபிகேஷன் பத்தின ஒரு அப்டேட் தான். மேலும் ஒரு இந்திய பெண்மணி அதுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. சோ அது யாரு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நேத்ரா குமணன் அப்படிங்கிறவங்க தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. என்ன ஈவென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயிலர் ஈவென்ட்ல. சோ இது அவங்களோட 2வது ஒலிம்பிக் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்க ILCA 6th கேட்டகரி செயிலர் ஈவென்ட்ல 5வது இடத்துல முடிச்சிருந்தாங்க. சோ அதன் மூலமா ENP கோட்டா மூலமா இப்போதைக்கு பாரிஸ் ஒலிம்பிக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க நேத்ரா. சோ அவங்களுக்கு ஒரு கங்க்ராட்ஸ் நாம சொல்லிப்போம். அதர் ஸ்போர்ட்ஸை பத்தி இவ்வளோ பேசிட்டோம். ஒரே ஒரு கிரிக்கெட் நியூஸை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ T20 வேர்ல்டு கப் 2024 கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஸோ அதற்கு பிராண்ட் அம்பாசிடர்ஸா 2 பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜமைக்காவை சேர்ந்த அத்லட்டிக்கோட கிங்கா இருக்கிற நம்மளோட உசைன் போல்ட் அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் கிங்னு அழைக்கப்படுற யுவராஜ் சிங், ஸோ அவரையும் பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் நியூஸ் பட் நாட் லீஸ்ட் நியூஸ், என்னோட ஃபேவரட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கபடி வேர்ல்டு கப் அப்படிங்கிறது இப்போதைக்கு திரும்பவும் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. 9 வருடங்களுக்கு அப்புறமா கபடி வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நடக்க போகிறதுக்கான தகவல், அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்போ தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதற்கு முன்னாடி நடந்த எல்லா கபடி வேர்ல்டு கப்லையுமே இந்தியா தான் சாம்பியன்ஸ். கடைசியாக 2016 நடந்துருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா கபடி வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ஏன் ஒரு இன்டர்நேஷனல் கபடி டோர்னமெண்ட் அப்படிங்கிறதே கண்டக்ட் பண்ண முடியாமலே போயிருச்சு. 2024 நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது கிடையவே கிடையாது. 2024 நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்க வந்து IPL அண்ட் கூடவே T20 வேர்ல்டு கப் 2024, அதை தொடர்ந்து ISL ப்ரோ கபடி லீக்னு சொல்லிட்டு ஸோ இந்த காலனை ரொம்ப பிஸியா இருக்கிற காரணத்தினால 2025ஓட ஓப்பனிங்லே ஜனவரி மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கபடி வேர்ல்டு கப் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. அண்ட் கூடவே கபடி வேர்ல்டு கப் அப்படி 2025 நடந்துச்சு அப்படின்னா அது இந்தியாவில் தான் நடக்கும். இந்தியாவில் நடந்தா தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான தகவலுமே வந்திருக்கு. சோ அப்படி இங்க சென்னையில் நடந்துச்சு அப்படின்னா அதை கொண்டாடுறதுக்கு பல பேர் காத்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இந்த கபடி வேர்ல்டு கப் 2025க்கு நானுமே காத்துட்டு இருக்கேன். சோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வேற எந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.